அதிகாரம் 5. தலைப்பு புதிய பூமி. நித்திய வாழ்வின் புதிய காலகட்டம் எங்கள் முன் ஆரம்பித்தது. துன்மார்க்கரை பட்சித்த தண்டனையின் அக்கினியானது பூமியையும் சுத்திகரித்திருந்தது. சாபத்தின் நிழல் ஒன்று கூட இயற்கை உலகில் மீந்திருக்கவில்லை. புதிய எருசலேமை சுற்றியிருந்த பிளவுபட்ட சமமில்லாத பூமியின் மேற்பரப்பு இப்போது சமமாக்கப்பட்டு விரிந்து பரம்பிய ஒரு நிலப்பரப்பாக காட்சி அளித்தது. கரடு முரடான சிதறிப்போன மலைப்பகுதிகள் மிகுந்த வெப்பத்தினால் உருகி போயிருந்தது. காற்று மண்டலமும் சுத்திகரிக்கப்பட்டிருந்தது. பாவத்தின் சாபத்திற்குட்பட்ட அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டு முடிந்ததும் அக்கினி அணைந்து போயிற்று. இறுதியாக புகை சுருள் போன்று எழும்பியவை எல்லாம் மறைந்து போயின. பாவத்தின் பலன்கள் யாவும் சாம்பலாகிவிட்டன. பாவத்தின் பயங்கரமான விளைவுகளை எதிர்நோக்கும் வண்ணம் நித்தியமாக எரியும் நரக அக்கினி ஒன்றும் இருக்காது என்பதை அறிந்து மகிழ்ந்தோம். இரட்சகரின் கரங்களிலும் கால்களிலும் விழாவிலும் உள்ள தழும்புகளே அந்த பாவத்தின் விளைவுகளை நினைவூட்டுவதாக இருந்தன. தேவன் பேசினார். பூமி புதிதாக்கப்பட்டது, அதாவது மீண்டும் படைக்கப்பட்டது. விவரிக்க முடியாத ஆனந்தத்தினால் நிரம்பியவர்களாக எங்கள் நித்திய சுதந்திரமாகிய தேசத்தை நோக்கி பார்த்தோம். தேவன் பூமியை சிருஷ்டித்ததின் அனாதி நோக்கம் இப்போது நிறைவேறியது. தமது பிள்ளைகள் நித்திய காலமாக சுதந்திரித்துக் கொள்ள ஒரு தேசத்தை கொடுக்க வேண்டும் என்றும் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்தில் தமது பிள்ளைகள் வாசம் செய்ய வேண்டும் என்ற அவரது நோக்கம் நிறைவேறினது. விசுவாசத்தினால் முன்பு வாழ்ந்திருந்த முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் இப்போது நாங்கள் பார்ப்பதை முன்னமே கண்டிருந்தனர். ஆபிரகாமை போன்ற மனிதர்கள் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இளைப்பாறுதல் அடையும்படி நாடினார். ஆனால் முடிவில் தங்கள் எலும்புகள் வைப்பதற்கு ஒரு இடத்தை விலைக்கு வாங்க வேண்டியதாயிற்று. 40 வருடங்களாக தேவனுடைய ஜனத்தை வனாந்திரத்தின் வழியை நடத்தி வந்த மோசே நேபோ மலையின் உச்சியிலிருந்து பூமியின் கானானை கண்டிருந்தான். மேலும் சாபம் நீக்கப்பட்ட பூமியை பற்றிய தரிசனமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அழகான வாக்குதத்தத்தின் தேசத்தை விட நேர்த்தியானதாக அவன் முன் பரம்பி அது காட்சி அளித்தது. கேட்டின் பாதையில் விழுந்து போன பீலையாம் மீட்கப்பட்டோர் மங்காத மகிமையுள்ள புதிதாக்கப்பட்ட பூமியில் மகிழ்ந்திருந்ததை கண்டான். இயேசுவிற்கு அன்பாயிருந்த சீடனான யோவானுக்கு பரலோக பட்டணம் அதன் அனைத்து சீரான சிறப்போடும் பிரகாசிக்கும் மகிமையோடும் வெளிப்படுத்தப்பட்டது. நித்திய வாழ்வின் இந்த புதிய கட்டத்தினுள் அளவில்லா மகிழ்ச்சியுடன் பிரவேசித்தோம். ஏனெனில் பூமியில் நாங்கள் வாழ்ந்த போதிருந்த வசதி குறைவுகள் அனைத்துமே நித்தியமாக மறைந்துவிட்டது என்பதை அறிந்திருந்தோம். முடம், பார்வையின்மை, காது கேளாமை போன்ற ஊனங்கள் என்றுமே இனி இருக்கப் போவதில்லை. வேதனை, சுகவீனம், மரணம் ஆகியவை அங்கு இனி ஒருபோதும் இருக்காது. பிரிவு, மரண ஊர்வலங்கள், துக்கம், வேதனை, கண்ணீர், சிதைவுற்ற நம்பிக்கையின் வேதனை ஓலங்கள், புதையுண்டு போன பாசம் ஆகியவை அங்கு இனி ஒருபோதும் இருக்காது. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தம் இப்போது நிறைவேறியது. சுயமாய் தீர்மானிக்கும் ஆற்றல் இன்னமும் எங்களுக்கு இருந்தபோதும் இடுக்கண் மறுபடியும் உண்டாகாத வண்ணம் அங்குள்ள சூழ்நிலை அமைந்திருந்தது என்ற மேலும் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. தலைநகரத்தை விட்டு அவ்வப்போது புதிதாக்கப்பட்ட பூமியின் மற்ற இடங்களை பார்வையிட புறப்பட்டு சென்றோம். கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தம் செய்திருந்த மர நிழல் நிறைந்த பாதைகளிலும் நெடுஞ்சாலைகளிலும் நடந்து சென்றோம். இந்த புதிய உலகம் மிகுந்த எழில் நிறைந்ததாகவும் இணையில்லாத வகையில் மனதை கவர்வதாகவும் காணப்பட்டது. அதனுடைய மேற்பரப்பு மலைகள், குன்றுகள், சமவெளிகள் போன்ற பல்வகைப்பட்ட தோற்றங்கள் நிறைந்ததாக காணப்பட்டது. ஆங்காங்கே நேர்த்தியான ஆறுகளால் பிரிக்கப்பட்டும் அழகிய ஏரிகளாலும் சிறப்பாக காட்சி அளித்தன. ஒரே விரிவான பரந்த சமவெளி இராமல் பறந்து விரிந்த மேட்டு சமவெளிகள் அழகிய குன்றுகளாக எழும்பியிருந்தன. அதன் பின்னணியில் தேவனுடைய மலைகள் இவைகளின் சிகரத்தை விட உயர்ந்து காணப்பட்டன. புதிய பூமியில் இருந்த மலைகள் செங்குத்தானவையாகவோ கரடு முரடாகவோ காணப்படவில்லை. அச்சமூட்டுகிற செங்குத்தான சரிவுகளும் திகிலூட்டுகிற ஆழமான பெரும் பிளவுகளும் அங்கு இல்லை. அந்த மலைகள் பூமியின் கடந்த கால சரித்திரத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக காட்சியளித்தது போல் இப்போது இல்லை. பூமியின் பாறைகளாலான ஓரத்தில் அமைந்த சட்டங்கள் போன்றிருந்த கூரிய கரடு முரடான ஒடுங்கிய விளிம்புகள் இப்போது வடி ஒழுங்குடன் அழகாக இருந்தன. மரங்களற்ற உயர்ந்த பாறைகள் அவைகளின் மீது காணப்படவில்லை. பளிங்கை போல தெளிவான நித்தியமாக பாய்ந்தோடுகிற நீரோடைகள் அங்கு இருந்தன. தண்ணீர் எங்கும் ஒரே சீரான பிரிவுகளில் ஓடியது.
மீட்கப்பட்ட திரளானவர்களுக்கு போதுமான இடம் அங்கு இருக்குமா என சில சமயங்களில் நாங்கள் வேந்திருக்கிறோம். பூமியின் மேற்பரப்பில் நாங்கள் இடம் விட்டு இடம் சென்ற போது இந்த காரியம் ஒரு பிரச்சனையாக எங்களுக்கு தெரியவில்லை. பாவம் நிறைந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்த நாட்களில் பூமியின் நிலப்பரப்பில் ஏறக்குறைய 75% உப்பு நிறைந்த கடலாகவும் 5% தரிசு நில காடுகளாகவும் பாலைவனமாகவும் குடியிருப்பிற்கென்று 20% நிலம் மாத்திரமே மீந்திருந்தது என்பதை அறிந்திருந்தோம். என்றபோதும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் சுமார் 400 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் அதில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட விவரத்தின்படி அந்த நிலை இப்பொழுது நேர்மாற்றம் அடைந்திருந்தது. தடையறனாக பயன்படுவதற்கு பெரும் கடல்கள் இனி ஒருபோதும் அங்கு இராது. நண்பர்களை பிரிக்க ஆழம் அறிய முடியாத சமுத்திரங்கள் அங்கு இருக்கப் போவதில்லை. கடுஞ்சீற்றமுடன் பாய்ந்து ஓடும் விசை நீரோட்டங்கள் அங்கு இருக்காது. ஓய்வில்லாமல் முழங்கிக் கொண்டிருக்கும் மலைகள் அங்கு இருக்காது. இப்பொழுது இந்த 75% நிலப்பரப்பும் குடியிருப்பிற்கென்று பயன்படக்கூடியதாயிருந்தது. தரிசு நிலங்கள் கூட மாற்றப்பட்டிருந்தன. வனாந்திரத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பாலைவனத்தில் சிற்றாறுகள் பாய்ந்தோடின. முன்பு வறண்ட நிலமாக இருந்த இடத்திலெல்லாம் இப்பொழுது ஏரிகளையும் குளங்களையும் எங்களால் பார்க்க முடிந்தது. விடாய்த்திருந்த நிலங்களில் இப்போது நீரூற்றுகள் காணப்பட்டன. தரிசு நிலங்கள் ஏதேன் தோட்டத்தைப் போல் மாறி இருந்தன. பாலைவனங்கள் கர்த்தரால் நாட்டப்பட்ட எழில்மிகு இடங்களாக காட்சி அளித்தன. கோரை புற்களும் நாணற் புற்களும் உயர்ந்தோங்கிய புல் வகைகளும் பளபளப்பான பசுமை நிறைந்த கம்பளமாக பூமியை மூடியிருந்தன. எல்லா இடங்களிலும் வண்ணமயமான காட்சிகளை எங்களால் காண முடிந்தது. அவை சோர்வகற்றி அமைதி அளிக்கின்றதாகவும் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பக்கூடியதாகவும் இருந்தன. அனைத்து வகையான தாவரங்களும் குன்றுகளையும் மலைகளையும் சமவெளிகளையும் அலங்கரித்தன. அங்கு கம்பீரமான தோற்றமுடைய அனைத்து வகையான மரங்களும் தங்கள் பசுமையான கிளைகளை அசைத்தாடின. முட்செடிகளுக்கு பதிலாக ஊசி இலை மர வகைகள் வளர்ந்திருந்தன. மலர்களை கொண்ட முட்செடி வகைகளுக்கு பதிலாக பசுமையான நறுமண மலர்ச்செடிகள் வளர்ந்திருந்தன. நேர் நிமிர்வான உயர்ந்தோங்கிய மரங்கள் குன்றுகளின் சிகரங்களை அலங்கரித்திருந்தன. பழைய பூமியில் இருந்தபோது நாங்கள் அறிந்திருந்த அனைத்து மர வகைகளையும் இவை உருவளவிலும் அழகிலும் மேம்பட்டதாகவும் அனைத்து கூறுகளும் சரிசம அளவை உடையதாகவும் இருந்தன. இவைகளின் கட்டை பகுதி கற்களை ஒத்த திண்ணிய கடினமான உள்ளணுக்களால் ஆனதென்றும் இவை நீடித்து உழைக்கும் தன்மையுடையதென்றும் எங்களது அருமையான நண்பர்களான தூதர்களால் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இவற்றை தவிர அனைத்து வகையான மற்ற மரங்களும் பூமியின் நிலப்பரப்பை அலங்கரித்திருந்தன. அதாவது புதர் செடி மரவகை, தேவதாரு விருட்சம், ஒலிவ மரம், மாதுளை மரம், அத்திமரம் ஆகியவைகளே. இவற்றில் அநேகமானவை எல்லா வகை பழங்களாலும் பாரம் நிறைந்ததாக காணப்பட்டன. அவை புசிப்பிற்கு நல்லதும் நறுமணம் வீசுவதாகவும் சுவை மிக்கதாகவும் பார்வைக்கு அழகானதாகவும் நுகர்விற்கு இனிய விருந்தானதாகவும் இருந்தன. இங்கும் அங்கும் காடுகள் காணப்பட்டன. அவை பூமியில் நாங்கள் அறிந்திருந்தவை போன்று இருண்டும் நீர் தோய்ந்ததாகவும் காணப்படவில்லை. அதற்கு மாறாக பிரகாசமாகவும் எழில் மிகுந்ததாகவும் காணப்பட்டன. அங்கு அழகான திராட்சை செடிகள் நிமிர்ந்து நேராக வளர்ந்து தாங்கி நிறுத்த ஏதும் இல்லாத போதும் மிகுந்த நேர்த்தியான தோற்றமுடையதாக காட்சி அளித்தன. அதன் கிளைகள் இச்சையை தூண்டும் அளவிற்கு தங்கள் கனிகளின் பாரத்தினால் கீழ்நோக்கி சாய்வுற்று காணப்பட்டன. இக்கனி பெரிதாகவும் பலவித வண்ணங்களிலும் இருந்தன. அவற்றில் சில கிட்டத்தட்ட கருப்பாகவும் மற்றவை ஊதா, சிவப்பு, இளஞ்சிவப்பு மற்றும் இளம் பச்சை ஆகிய நிறங்களிலும் காணப்பட்டன. இந்த கொடி வகை செடிகளில் இத்தனை சிறப்பாகவும் வளமிக்கதாகவும் வளர்ந்த கனி திராட்சை என அழைக்கப்பட்டது. எல்லா கொடி வகை செடிகளும் தனித்து நிற்கவில்லை. அவ்வகை செடிகளில் சில மரங்களின் மீது படர்ந்திருந்தன. பின்னல் தட்டிகளால் அவை தாங்கப்படவில்லை என்ற போதும் ஒன்று கூட தரையில் படரவில்லை. ஆனால் கனிகளின் பாரம் அவைகளை கீழ் நோக்கி வளைய செய்திருந்தது. இந்த கொடிகளை செப்பனிடுவது எங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த பணியாக இருக்கும். மரங்களையும் திராட்சை செடிகளையும் தவிர ஏராளமான அழகிய புதர் செடிகளும் பலவித வண்ணங்களிலும் தோற்றங்களிலும் காட்சியளிக்கும் அனைத்து வகையிலான மலர்களும் குன்றுகளையும் மலைகளையும் சமவெளிகளையும் அலங்கரித்திருந்தன. அனைத்தும் விரும்பப்படத்தக்க வகையில் எழில்மிகு தோற்றத்துடன் அமைக்கப்பட்டிருந்தன. ரோஜா மலர்கள், லீலி மலர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஏனைய மலர்களின் நறுமணம் சுற்றிலும் எங்கனும் பரிமளித்தது. அவைகளை பாதிக்கும் எந்த நோயும் அங்கு இல்லை. எனவே
அவைகளின் அழகும் நறுமணமும் நிலையானதுண்டாகும். மரணத்தை உண்டாக்கிய பாவத்தின் பலன் அவற்றினிடையே காணப்படவில்லை. இயற்கை வழிமுறைகளான முளைவிடுதல், வளர்ச்சி, மொட்டு உருவாகுதல், கனி கொடுத்தல் போன்ற இயல்பான வளர்ச்சி முறைகள் தொடர்ந்தன. வாதைகள், பூச்சிகள், வறட்சி மற்றும் வெள்ளத்தினால் ஏற்படும் தடையேதும் இன்றி இவை நடைபெற்றன. இப்பொழுது அவை தேவன் திட்டமிட்டிருந்தபடியே மனிதன் அனுபவித்து மகிழும்படி இயற்கையின் அழகுக்கூறாக விளங்கின. இத்தகைய மனதை மயக்கும் காட்சிகளினுடைய நாங்கள் நடந்து செல்லுகையில் தங்கம், வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் திரளாக சிதறி கிடப்பதை எங்களால் காண முடிந்தது. தலைநகரத்தில் நாங்கள் செலவழித்திருந்த வருடங்களின் போதும், புதிதாக்கப்பட்ட பூமியில் ஏற்கனவே நாங்கள் செலவழித்திருந்த காலங்களிலும், தட்பவெட்ப நிலை சரிசம நிலையிலும் சூழ்நிலையானது தூய்மையாகவும் தெளிவாகவும் இருப்பதை கவனித்தோம். விருப்பத்திற்கு மாறான மாறுதல்களோ கடுங்குளிரான காற்றோ அங்கு இல்லை. காற்று மண்டலம் தூய்மையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் காணப்பட்டது. நகரத்திற்கு அப்பால் இரவில் நட்சத்திரங்களைப் போல் மின்னுகிற வேறு உலகங்களை உயரத்திலே கண்டோம். எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதா அவைகளை நிலைப்படுத்தி இருந்தார். சூரியனும் சந்திரனும் இப்போதும் நிலை பெற்றிருந்த போதும் பூமியிலே எங்களுக்கு பழக்கப்பட்டிருந்த அதே செயல்முறைகள் இப்பொழுது அவைகளுக்கு இல்லாதிருந்தன. இரவிலாயினும் பகலிலாயினும் அவைகளின் ஒளி எங்கள் மீது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. சூரியன் முன்பை விட 7 மடங்கு வல்லமையுடன் பிரகாசித்தும், சந்திரன் முன்பு சூரியன் ஒளிர்ந்தது போன்ற பிரகாசத்துடன் ஒளிர்ந்த போதும் அவை எவ்விதத்திலும் எங்களை பாதிக்கவில்லை. மெழுகுவர்த்திகள், விளக்குகள், மின் விளக்குகள், ஒளியூட்டும் மின்பொறி சார்ந்த கை விளக்குகள் போன்ற செயற்கை முறையில் ஒளியூட்டும் சாதனங்கள் அங்கு தேவைப்படவில்லை. புதிய எருசலேமில் தானே சூரிய ஒளி பிரகாசித்ததையும் விட அதிகமான சுடரொளி பரவி இருந்தது. ஆனால் அவ்வொளி கண்களை கூச செய்வதாகவோ வேதனை தருவதாகவோ இல்லை. முற்காலங்களில் இருந்த மத்தியான வேளையின் பிரகாசத்தை விட அளவிட முடியாத அளவிற்கு பல மடங்கு அதிகமாக ஒளிர்ந்தது. தேவத்துவத்தின் மகிமை அந்த தலைநகரை மங்காத ஒளி வெள்ளத்தால் நிரப்பியிருந்தது. சூரியன் இல்லாத நித்திய பகலின் பிரகாசத்தில் அங்கு நடந்தோம். நாங்கள் சென்ற இடமெல்லாம் தூதர்களும் மக்களும் இந்த மகிமையான காட்சிகளை கண்டு களி கூர்ந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். ஆதாமும் ஏவாளும் கையுடன் கைகோர்த்து தங்கள் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் சிலருடன் சென்று கொண்டிருந்ததை அவ்வப்போது பார்த்தோம். அவர்கள் மனம் நிறைந்து மகிழ்வுற்று கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் கேட்டோம். குறிப்பாக சில காலத்திற்கு தங்கள் இல்லமாக இருந்த ஏதேன் தோட்டத்தின் வழியாக அவர்கள் நடந்து சென்ற போது இவ்வகை குறிப்புரைகளை கேட்டோம். தங்கள் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் வெளியேற்றப்பட்டதற்கு முன்பு ஆதாமும் ஏவாளும் அங்குள்ள திராட்சை செடிகளையும் மரங்களையும் பராமரித்து விரும்பிய வண்ணம் அழகுபடுத்தி இருந்தனர். அவைகளுள் பலவற்றின் கனிகளை புசித்திருந்தனர். அங்குள்ள மலர்களை பொறுப்புடன் பேணியிருந்தனர். தோட்டத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றபோது அவைகளில் சிலவற்றை அடையாளம் கண்டு கொண்டனர். இனம் கண்டு கொள்வதற்கென்று அங்குள்ள மலர்களுக்கும் மரங்களுக்கும் அவர்கள் வைத்திருந்த பெயர்களை கூட ஞாபகம் வைத்திருந்தனர். நகரத்தின் நடுவிலிருந்து வந்த பரலோக ஒளியினால் அனைத்தும் போர்த்தப்பட்டிருந்தது. மீட்கப்பட்டவர்களும் அவர்களின் சந்ததியாரும் இவை எல்லாவற்றையும் அனுபவித்து களி கூர்ந்து கொண்டிருந்ததை கண்டு ஆதாமும் ஏவாளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டான இரட்சிப்பிற்காக தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திர பாடல்களையும் ஏறெடுத்தனர். கிறிஸ்துவின் மூலம் உண்டான இரட்சிப்பின் நிமித்தமே நாங்கள் அனைவரும் பரலோகம் சென்றடையும் பாக்கியத்தை பெற்றிருந்தோம். பூமியின் சில பகுதிகளில் இருந்த பசும் புல் வயல்களில் எல்லாவித மிருகங்களும் ஒன்றாக சேர்ந்து புல் மேய்ந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். செடிகளையும் மரங்களையும் மலர்களையும் அடையாளம் கண்டு கொண்டது போலவே மிருகங்களை பார்த்த போது ஆதாமும் ஏவாளும் அவற்றையும் இனம் கண்டு கொண்டனர். அவைகளின் இயல்புகளை குறித்தும் பழக்க வழக்கங்களை குறித்தும் முற்று முழுக்க அறிந்திருந்தனர். அதற்கேற்றபடி அவைகளுக்கு பெயரிட்டிருந்தனர். பயம், வெறுப்பு மற்றும் கொடுமையான இயல்பு ஆகியவற்றை பாவமானது இம்மிருகங்களில் தோற்றுவித்திருந்தது. ஆனால் இப்போது அவையெல்லாம் மாறியிருந்தன. ஒவ்வொரு ஜீவராசியின் மீதும் எல்லையற்ற ஆட்சியுரிமை மனிதனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டு விட்டது. விலங்குகளின் அரசன் எனப்படும் சிங்கமும் மாட்டுக்குட்டியும் ஒருமித்த அமைதியோடு விளையாடின. அவ்வாறு எங்கள் அருகே எவ்வித தீங்கும் செய்யாமல் ஒன்றாக படுத்து கொண்டன. சிங்கங்களும் செம்மறியாடுகளும் சிமிங்கிகளும் ஓநாய்களும் தங்கள் குட்டிகளுடன் பூர்ண இசைவோடு ஒன்றாக இருப்பதை கண்டோம். அவைகளின் இயல்பு மாற்றப்பட்டிருந்தது. அவைகளின் உணவு புலால் வகையிலிருந்து தாவர வகைக்கு மாற்றப்பட்டிருந்தது. அவைகளினூடே சில சமயங்களில் நாங்கள் நடந்து சென்ற போது அவைகள் எங்களை நோக்கி பார்த்து
பின்பு அமைதியாக எங்களை பின்தொடர்ந்தன. மூர்க்கமானவை அமைதியானதாகவும் எளிதில் மருளுகிறவை அச்சமின்றியும் மாறியிருந்தன. கொடூரமான விலங்குகள் இப்போது அங்கே இல்லை. 1000 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் பூமியிலிருந்து இங்கு வந்தது முதல் இவ்வகை பிராணிகளுடன் விளையாடுவதில் சிறுவர்கள் அதிகம் விருப்பம் கொண்டவர்களாயிருந்தனர். அழிவு ஏற்படுத்தக்கூடிய எதுவும் புதிய பூமியில் இல்லை. நாங்கள் எங்கெனும் பிரயாணம் செய்து வரும்போது பழைய பூமியில் வாழ்ந்த நாட்களில் இருந்து ஞாபகத்தில் வைத்திருந்த சில மிருகங்களை அங்கு பார்த்தோம். வெள்ளாடுகள், பசுக்கள், கரடிகள், காளைகள் மற்றும் ஊர்வனவற்றையும் நாங்கள் பார்த்தோம். வெவ்வேறு இன பறவைகளும் ஆகாயத்தில் பறந்து சென்றன. நாங்கள் பயணித்து சென்ற போது இவை மரங்களுக்கிடையிலும் மலர்களின் மீதும் சிறகடித்து பறந்து திரிந்தன. அப்போது அவைகளின் மெல்லிய தொனியுடன் கூடிய கீரமானது மரங்களிடையே இனிய இசையுடன் எதிரொலித்தது. பிரகாசமான வண்ணமிகு சிறகுகளுடன் அவைகளுக்கே உரித்தான மகிழ்ச்சியூட்டும் மென் குரலில் தொடர்ந்து பன்னிசைத்து பாடுவதை பார்ப்பது எத்தனை மகிழ்ச்சி எங்களுக்கு அளித்தது. உள்ளார்ந்த விருப்பத்தோடு சில சமயங்களில் இவற்றுடன் சேர்ந்து இசைவான துதியின் பாடல்களையும் அன்பின் பாடல்களையும் தொழுகையின் பாடல்களையும் பாடினோம். எங்களை சூழ்ந்திருந்த அன்பின் சின்னங்களுக்காக எங்கள் பரமபிதாவிற்கும் எங்கள் மூத்த சகோதரருக்கும் நன்றி கூறும் வண்ணம் இப்பாடல்களை பாடினோம். இவ்வாறு புதிதாக பலவற்றை பார்த்தவாறு நடந்து சென்ற எங்கள் இன்ப உலாவிற்கு பின்னர் நகரத்தில் உள்ள எங்கள் வீடுகளுக்கும் செல்ல விருப்பத்துடன் எதிர்நோக்கினோம். அங்கு கிறிஸ்து எங்களுக்காக ஆயத்தம் செய்திருந்த மாளிகைகளில் நாங்கள் வசித்து வந்தோம். தலைநகரத்தின் வெளியே ஓரளவு நிலத்தை உடைமையாக பெற்றிருக்க இப்பொழுது எங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய விருப்பத்தின்படியே வீடுகளை கட்டுவதற்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தோம். ஆதாமிற்கும் ஏவாளிற்கும் தேவன் திட்டமிட்டிருந்தது போலவே எங்களுடைய வாழ்வும் சுறுசுறுப்பானதாக தோட்டத்திலும் வயல்களிலும் வேலைகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என எண்ணி இருந்தார். சமீப காலமாக நாங்கள் சென்று பூமியை சுற்றி பார்த்த போது நாங்கள் தெரிந்து கொண்ட சில பகுதிகளை பின்பு கர்த்தர் எங்களுக்கு வழங்கினார். அங்கிருந்த நாட்டுப்புறங்களில் எங்களுக்கு சொந்தமாக வீடுகளை நாங்கள் கட்டினோம். நாங்களும் எங்கள் அண்டை வீட்டுக்காரர்களும் கட்டியிருந்த வீடுகளின் வெவ்வேறு கட்டுமான மாதிரிகளை பார்ப்பது கவனத்தை ஈர்ப்பதாக இருந்தது. அனைத்தும் அழகாக இருந்தன. சில வீடுகள் பார்ப்பதற்கு வெள்ளியைப் போல் தோன்றின. அவற்றை கட்டினவர்கள் தாங்கள் சேகரித்திருந்த முத்துக்களால் அவற்றை அலங்கரித்திருந்தனர். அந்த குடியிருப்புகள் பார்ப்பதற்கு மிகவும் மகிமையானதாக இருந்தன. ஒரு வீட்டின் உரிமையாளர் தனது வீட்டை நாங்கள் வியந்து பார்வையிடுவதை பார்த்து எங்களை உள்ளே அழைத்தார். உள்ளே நுழைந்த போது தங்கத்தாலான அலமாரியின் மேல் இன்னும் ஒரு கிரீடத்தை பார்த்தோம். இன்னும் வேறு சில வீடுகள் மரங்களாலும் கொடிகளாலும் அமைக்கப்பட்டிருந்தன. அங்கு இயற்கையின் மூலப்பொருள்களில் இருந்து பாதுகாப்பு தேவைப்படவில்லை. ஏனென்றால் அது நித்திய வசந்த காலமாக இருந்தது. மழை அங்கு இல்லை. வெள்ளத்திற்கு முந்தின காலங்களைப் போல தாவரங்கள் தங்களுக்கு வேண்டிய ஈரப்பதத்தை பனித்துளி மூடுபனி ஆகியவற்றினின்று பெற்றுக்கொண்டன. என் நண்பரும் நானும் இத்தகைய இருப்பிடம் ஒன்றையே தெரிந்தெடுத்திருந்தோம். தோட்டம் மனையாகும்படி கொடிகளின் கிளைகளை பயிற்றுவித்திருந்தோம். அவ்வாறு இலைகள் நிறைந்ததாக உயிருள்ள மரங்களால் ஆனதாக உள்ளும் புறமும் கனிகள் தருவதாக எங்கள் இல்லத்தை உருவாக்கி கொண்டோம். நீல ஆகாயத்தை கூரையாக கொண்ட வீட்டில் வாழ்வது எவ்வளவு இன்பமாயிருந்தது. மென்மையான பூக்களும் பளபளப்பான பசுமை நிறைந்த புல் விரிப்பினை நிலத்தளமாகவும் சிறப்பான மரங்களின் இலைகள் நிறைந்த கிளைகளை காப்பு குடையாகவும் கொண்டிருந்த வீடு மிகவும் அருமையானதாக இருந்தது. மிகுந்த மேன்மை பொருந்திய அலங்காரங்கள் அதன் பக்கங்களில் தொங்கவிடப்பட்டிருந்தன. இவை எங்கள் உன்னதமான சிறந்த கலைஞரின் தேவனின் கைவேலையாக இருந்தன. இந்த இருப்பிடத்தை என்றும் அனுபவித்து மகிழ்வோம் என்ற எண்ணம் எங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பரவசமடைய செய்தது. பூமியிலும் நாங்கள் கட்டினோம், நாட்டினோம். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் உழைத்ததின் பலனை அனுபவிக்க முடிந்ததில்லை. இப்போது அவ்வாறு இல்லை. இப்போது வீடுகளை கட்டி அதில் குடியிருக்க முடிந்தது. திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை புசிக்க முடிந்தது. எங்கள் கைகளின் பிரயாசங்களை என்றென்றும் அனுபவிக்க இப்பொழுது முடிந்தது. எங்களுடைய உழைப்பு இனி வீணாகப் போவதில்லை. வேதனையோடு பிள்ளைகள் பெறுவதும் இல்லை. ஏனெனில் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம்.